கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு பயோலாம். அதனால ஃப்ரீயாக பண்ணாங்க, எல்லாமே பொறுமையாக பண்ணோம், எக்ஸாமும் பொறுமையாக எழுதும். ஆமாம், எனக்கு டஃபாக தான் இருந்தது. லாஸ்ட் டைம் நான் எழுதுனதை விட இந்த வாட்டி வந்துட்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. 47 பேப்பர். பட் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம். பட் மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. பயாலஜிலாம் ஈஸியாக தான் இருந்தது. உள்ளே எதுவும் இல்லை அவ்வளோவா. செக்கிங் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே ஒரு 2 o'clock 2:10 எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 5 o'clockலாம் 5:05 முடிஞ்சிருச்சு எக்ஸாம். 11th கொஞ்சம் வந்தது. நான் வந்து 11th அதிகமாக வரும்னு நினச்சேன். பட் 12th வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்திருந்தது. அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, அவ்வளோவா இல்லை. பட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு பயோலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் இதுவாக இருந்தது, அவ்வளோதான். காட்டுப்பாக்கத்துலேருந்து வரேன். 1 மாதம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். மாடரேட்டு தான், பரவாயில்ல. பச்சிருந்தா ஈஸி நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஃபிசிக்ஸ் தான் டஃப். ஆனால் கால்குலேஷன் போடணும். அதான் பயாலஜிலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் வந்துருந்துச்சு. 12th தான் மோஸ்ட்லி கேட்டிருந்தான், ஈஸி தான். நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணீங்களா இல்லை கோச்சிங் கிளாஸ் ஏதாச்சும்? ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓனாக தான். இந்த தடவை கட் ஆஃப் எப்படி இருக்கும்? கட் ஆஃப் தெரில ப்ரோ, ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். இப்போ மத்தியானம் நீங்கள் 11:30 வந்துட்டீங்க, உள்ள செக்கிங்லாம் போனோம், அதெல்லாம் அந்த மாதிரியான மன நெருக்கடி ஏதாச்சும்? அதனால ஃப்ரீயாக பண்ணாங்க, எல்லாமே பொறுமையாக பண்ணோம், எக்ஸாமும் பொறுமையாக எழுதுறோம், பொறுமையாக பேப்பர் வாங்கினாங்க, எல்லாம் கரெக்டாக முடிஞ்சது. நான் காவாங்கர்லேருந்து வரேன். கொஞ்சம் பயாலஜிலாம் ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏதோ எழுதிட்டேன், பரவாயில்ல. செக்கிங்லாம் பண்ணாங்க, ரொம்ப இதுவாக தான் இருந்தது. பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. இல்லை, வீட்டில் இருந்து தான் படித்தேன். இல்லை, மார்க் ஒரு 400 தான் வரும். நான் 600 வரும் எதிர்பார்த்தேன். பட் 400 தான் வரும். அது தெரியல. ஆமாம், எனக்கு டஃபாக தான் இருந்தது. நான் ட்ரிப்ளிகேன்லேருந்து வரேன். ஸோ வந்துட்டு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் வந்துட்டு ஃபிசிக்ஸ் பார்க்கும்போது தான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது 120 130 இருக்கிற மாதிரி இருந்தது. மற்ற ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நான் கோச்சிங் சென்டர் போனேன். நான் வந்துட்டு ஆலன் போனேன். ஆர்கனைஸ்டா வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு ஆங்ஸைட்டியுமே வராது. டக்கு டக்குன்னு சிபிஎஸ்சி தான். பட் 2-3 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி தெரிஞ்சது. நான் செகண்ட் டைம் எழுதுறேன். ட்ராப் எடுத்துட்டு 2வது வாட்டி எழுதுறேன். லாஸ்ட் டைம் நான் எழுதுனதை விட இந்த வாட்டி வந்துட்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. நான் அண்ணா நகர்லேருந்து வரேன். எக்ஸாம் வந்து மீடியமாக தான் இருந்துச்சு, எனக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னால் பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் அட்டம் பண்ணனா. நான் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோ டஃப் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் நினச்செல்லாம் ஓரளவுக்கு வந்துச்சு. ஆமாம், 12th வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக தான் கொஸ்டின் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. வீட்டில் நான் வந்து எல்லா இதுலேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், ரிசல்ட் பற்றி கவலைப்பட வேணாம், உனக்கு பிடிச்சதை நீ பண்ணுன்னு சொல்லி வீட்டில் சப்போர்ட் பண்ணனால தான் நான் இதில் ஜாயின் பண்ணேன். ஸோ வீட்டில் ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம். செக்கிங் பண்ணும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆனால் மோஸ்ட்லி போர்டு எக்ஸாமுக்கு எப்படி செக் பண்ணாங்களோ ஓரளவுக்கு அப்படி தான் பண்ணாங்க. ஸோ பெரிய அதில் நர்வஸ் இல்லை. ஆனால் எக்ஸாம் போகும்போது உள்ள ஹாலில் உட்காந்துருக்கும் போது நர்வஸ் இருந்துச்சு. புக்கு ஆன்சர் ஷீட் வர வரி கொஸ்டின் பேப்பர்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நர்வஸ்னஸ் இருந்துச்சு. சிபிஎஸ்சி வந்து அதிகமாக தான் கேட்டாங்க. என்சிஆர்டிலேருந்தும் நல்லா டீட்டெயில்டாக தான் வந்துச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.